செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக தற்போது கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கு காவல், உள்துறை, காவல் மற்றும் தீயணைப்பு மீட்பு துறையினுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த துறைகளுக்கான பதிலுரையை அவர் கொடுக்க இருக்கிறார். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பிரதான கட்சிகளுடைய உறுப்பினர்கள் பேச இருக்காங்க. இந்த நிலையில இன்றைக்கு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கூடிய கொள்கை விளக்க குறிப்புல தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டு 1488 கொலைகள் நடந்திருப்பதாகவும் 2023ஆம் ஆண்டு 1598 கொலைகள் நடந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இந்த கொலை சம்பவங்கள் என்பது எண்ணிக்கை குறைந்திருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய அந்த தகவலும் கொள்கை விளக்க குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளை காட்டி 2023 காட்டிலும் சுமார் ஒரு 170 வழக்குகள் என்பது அதிக குற்றங்கள் என்பது பதிவாகியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்தவரையில் 2023 விட 2024ஆம் ஆண்டுல சுமார் 170 குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய போக்சோ வழக்குகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கக்கூடிய நிலை என்பது காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு சற்று எண்ணிக்கை அதிக அளவில் வழக்கு பதிவு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு 6969 வழக்குகள் என்பது போக்சோ சட்டங்கள் கீழே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.